எப்படி ஒரு பட்டாச்சாரியார் இருட்டாக இருக்கக்கூடிய ஒரு மூலஸ்தானத்திலே ஒரு விளக்கை ஏற்றி உங்களுடைய விக்கிரகத்தை இறைவனுடைய இதை காட்டுகிறாரோ, அதே போல இருட்டாக இருக்கக்கூடிய உங்களுடைய மனத்தில் அந்த ஒளி பொருந்திய அந்த இறைவனை காட்ட வேண்டும் என்றால் அதற்கு ஒரு குருமகான் தேவை. அந்த குரு ஞான குருவாக இருக்க வேண்டும். அந்த குரு இறைவனை அறிந்தவராக இருக்க வேண்டும். அவர் இறைவனை சேர்ப்பவராக இருக்க வேண்டும். அப்போது தியானம் என்றால் என்ன? இது வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் இந்துக்களை பொறுத்த மட்டும். ஏன்னா மற்றவர்களை சொல்ல இது இல்லை. ஒரு மசூதிக்கு நீங்கள் போங்க, அங்கே ஒரு குரான் இருக்கும். அவருக்கு தெரியலங்கிறது இரண்டாவது விஷயம். ஒரு குரான் இருக்கும். அங்கே ஏதாவது சந்தேகம் இருந்தால் அவர்கள் இமாம் இருப்பார். அந்த சர்ச்சில் ஒரு பைபிள் இருக்கும். அதை நீங்கள் படித்து பார்த்து ஏதாவது அங்க இருக்கிற ஃபாதர் சொல்லுவார், இது இப்படி இருக்கு அப்படி இருக்கு. எந்த கோயில்களாவது நாம் போய் புத்தகத்தை படிக்க முடிகிறதா? இல்லை அதை சொல்லக்கூடியவர்கள், அர்த்தம் சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்களா? நான் அண்ணாச்சி அவர்களிடம் ஒரு கோயிலுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இந்த தியான மண்டலத்திலாவது நீங்கள் உண்மையான இந்துக்களை பற்றிய கோயில் ஒரு நூல்களை வாங்கி வைக்கிறீர்கள். எல்லோருக்கும் படிப்பதற்கு பயன்படும். 3000 வருடத்துக்கு முன்னால் தோன்றிய புத்த மதம் இன்று உலகத்திலே பல இடங்களில் பரவி இருக்கிறது. ஏன் இந்து மதம் பரவவில்லை? ஏனென்றால் ஒருவன் இன்றைக்கு நான் முஸ்லீமாக ஆக வேண்டும் என்றால் நான் என்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டு அடுத்த நாளே முஸ்லீமாக ஆறிவிடலாம். ஆனால் ஒரு முஸ்லீமோ ஒரு கிறிஸ்தவரோ இல்ல வெளிநாட்டவரோ ரிச்சர்ட் என்று ஒருவர் வந்து நீங்க மாற வேண்டும் என்றால் முதலில் அவருக்கு வர்ணாசிரம தர்மத்தை நீங்கள் பார்த்தீர்கள். அவரை சூத்திரனாக சேர்ப்பதா, அவரை பிராமணனாக சேர்ப்பதா, சத்திரியனாக சேர்ப்பதா என்று. ஆகையால் நம்முடைய இந்து மதத்தினுடைய வளர்ச்சியை நீங்கள் குறைத்தீர்கள். இன்றைக்கு உலகம் மூலமாக இந்துக்களாக இருக்க வேண்டும். ஏன் அதை நாம் குறைத்தோம்? உண்மையான ஞானம் எல்லா வேதத்தில் இருக்கக்கூடிய முழு சாரம் நம்மளுடைய 4 வேதத்தில் இருக்கிறது. 4 வேதம் என்றால் ருக், யஜுர், சாமம், அதர்வணம் மட்டும் நீங்கள் நினைக்க கூடாது. எல்லா உலகம், பிரபஞ்சத்தை பற்றிய வேதம், உடலை பற்றிய வேதம், மனதை பற்றிய வேதம், இறைவனை பற்றிய வேதம். இதுதான் 4 வேதங்கள். இந்த 4 வேதங்கள் எல்லா மொழிகளிலும் இருக்கிறது, எல்லா மதங்களிலும் இருக்கிறது. இந்த வேதத்தில் உண்மையை நீங்கள் அறிந்தீர்கள் என்றால் ஒன்றே குலம் என்பதை ஏற்றுக்கொள்வீர்கள், ஒரே இறைவன் என்பதை ஏற்றுக்கொள்வீர்கள். மசூதியை பார்த்தாலும் சரி, கோவிலை பார்த்தாலும் சரி, சர்ச்சை பார்த்தாலும் சரி, இதில் இருக்கக்கூடியவன் ஒரே இறைவன் என்று உங்களுக்கு தெரியும். ஏனென்றால் மனிதன் உடலால் நாம் வேறுபட்டு, தோற்றத்தில் வேறுபட்டு தெரிகிறோம், மனதால் வேறுபட்டு தெரிகிறோம். உதாரணத்துக்கு நான் சொல்ல வேண்டும் என்றால், ஒருவர் இனிப்பு சாப்பிடுகிறார். அவருக்கு இனிப்பு சாப்பிட்டவங்க இனிக்கும், நானும் சாப்பிட்டா எனக்கு இனிக்கும். ஆனா அவருக்கு அது பிடிக்கும், எனக்கு அது பிடிக்காது. காரணம் என்ன? மனது. என்னுடைய மனதுக்கு அது ஏற்றுக்கல, அவருடைய மனசுக்கு அது ஏற்றுக்கல. ஏனென்றால் மனிதன் மற்ற உயிரினங்களிலிருந்து வேறுபட்டவன். அதை நம்ம ரொம்ப யோசிக்கணும். நீங்க வந்து ஒரு மாமரத்தினுடைய கொட்டையை எடுத்து நீங்க போய் போட்டீங்கன்னா அதே மாமரம் தான் விளையுது, மாற்றமா விளைகிறதே இல்லை. ஆனால் ஒரு தந்தையை போல் ஒரு மகன் இல்லை. அப்படி இருந்திருந்தால் பிரகலாதன் பிறந்திருக்க முடியுமா? அப்படி இருந்திருந்தால் ஒரே தந்தைக்கு பிறந்தவன் தான் ராவணன். ஆண்டவனாக அசுரனாக இருந்தார். அவருடைய தம்பி விபீஷணர் ஆழ்வாராக இருந்தார். அரக்கனாக ஆவதும் ஆழ்வாராக ஆவதும் நம்மளுடைய கையில் தான் இருக்கிறது. விதி என்பதை போட்டு நீங்கள் குழப்பிக் கொள்ளாதீர்கள். விதி என்பது உங்களுக்கு ஒரு குறிப்பு. ஜெயிலில் நீங்கள் இருக்க வேண்டும் என்ற விதியாக இருந்தால் அதில் ஜெயிலாகவும் இருக்கலாம், ஜெயிலுடைய கைதியாகவும் இருக்கலாம். அது உங்களுடைய கையில் தான் இருக்கிறது. ஆகையால் விதியை முன்பு நீங்கள் இந்த உலகாய விஷயத்தில் மூழ்கி போகாதீர்கள். கண்ணனுடைய 7 சுரங்களில் இருக்க புல்லாங்குழலில் ஜீவனாக இருக்கக்கூடிய அந்த சுரத்தை மட்டும் நீங்கள் தேடுங்கள். மற்ற 6 சுரங்கள் உங்களை தானாக தேடி அடையும். ஏனென்றால் உண்மையான விஷயம் அதுதான். சங்கை ஊதுவதாக சொல்கிறார்களே விஷ்ணு, எந்த சங்கை வைத்து ஊதுகிறார்? அந்த ஊதுவதை நிறுத்திவிட்டால் மனிதன் இறந்து விடுவான் என்றெல்லாம் சொல்கிறார்கள். அப்படி என்றால் அந்த ஊதக்கூடிய சங்கை எங்கே இருக்கிறது? அந்த சங்கா அதை யாரும் கையில எடுத்துக்கொண்டு அலைகிறோமா? இதோ இருக்கிறது, இது பேர் சங்கு இல்லையா? இந்த சங்கை நமக்கு சுவாசிக்கும் போது ஒவ்வொருவரையும் ஊதவில்லையா? அது நின்று விட்டால் இறந்து விட்டோம் என்று சொல்வது இல்லையா? உண்மையான கண்ணன் நம்மிடத்தில் இருக்கிறார். நாம் அவனை பார்க்கிறோம் இருக்கிறோம். ஆனால் பார்ப்பவனாக என்று நாம் பார்க்கிறோமோ, உண்மையான பார்ப்பவன் அன்றுதான் நாம் பார்ப்பானாக ஆகும். இந்த ஞானிகளை, இந்த பொருளை, கண்ணனை அறிந்தவர்களை, இறைவனை அறிந்தவர்களை நாம் தேடி கண்டுபிடிக்க வேண்டும். என்னுடைய தந்தை சிறுவயதில், அதாவது 28, 30, 40 வயதில் இருக்கும்போது இந்த குருவை அடைந்திருக்கிறார்.
அதற்கு நாங்கள் எளிதாக அதை அடைந்திருக்கிறோம், அவரை அடைந்திருக்கிறோம். சிறு வயதிலிருந்தே நான் அவரை பார்த்திருக்கிறேன். உண்மையான ஒரு ஞாபகம், இயற்கையாக ஏதோ என்னுடைய தந்தை, என்னுடைய தாயார், என்னுடைய தகப்பனார் இவர்கள் எல்லாம் பார்க்கும்போது நான் ஏதோ ஒரு சாதாரண சாமியாரை, முஸ்லிம் சாமியாரை பின்பற்றி போறாங்க நான் நினைச்சது. ஆனால் உண்மையான ஒரு வேதம், அந்த வேதத்தை தேடியவர்களுக்கு மட்டுமே கிடைக்கும். அவரை பாருங்கள், அவர் உண்மையான காவி அடைந்திருக்கிறார். ஒரு மனிதன் இறைவனை சேர வேண்டும் என்றால் ஜீவன் ஆன்மாவில் காவி ஏற வேண்டும். ஜீவன் வேறு, ஆன்மா வேறு, அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உயிர் வேறு, ஜீவன் வேறு. 6 உயிர் என்று சொல்கிறோம், 6 ஜீவன் என்று சொல்கிறோம். இல்லை, ஜீவன் என்பது இறைவனுடைய பங்கு. உயிர் என்பது மனிதனுக்கு உள்ள மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பங்கு. இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஞானிகளை நாம் தேடி கண்டறிய வேண்டும். அவர்கள் சொல்ல மாட்டார்கள் கண்ட கோவில் தெய்வம் என்று. கண்டு வந்த ஞானிகள் கண்ட கோவில் தெய்வம் என்று கையெழுப்பதில்லை. அண்டர்கோன் இருப்பிடம் அறிந்து வந்த ஞானிகள் அண்டர்கோன் இருப்பிடம் அறிக்கையிடாதான். அவர்கள் வெளியே அறிக்கையிட மாட்டார்கள். எனக்கு அது தெரியும் நம்ம சொல்ல மாட்டார்கள். அவங்களுக்கு பணிவடை செஞ்சுதான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். உண்மையாக பார்த்தீபம் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் தெரிந்து கொண்டுதான் இருக்கிறது. இதை நீங்கள் முறையாக தெரிந்து கொண்டால் நாம் இறைவனை அடையலாம். இதற்காகத்தான் நாம் ஒரு குருவை பின்பற்றி முறையான ஒரு கல்வியாக கற்கிறோம். இந்த கல்வியை சரியே கிரியை யோக ஞானம் என்ற 4ஐயும் முறையாக கற்பிக்கிறார்கள். அவரவர்களுடைய தகுதிக்கேற்ப அந்த பாடங்கள் வழங்கப்படுகிறது. இதுதான் நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் வரக்கூடிய கல்வி. குருமகான் அவர்கள் இங்கே வர இயலாத ஒரு சூழ்நிலை இருந்தால், எப்படி குசேலருக்கு ஒரு அவல் சாப்பிட்டு அவருடைய கஷ்டமெல்லாம் தீர்ந்ததோ, அவருடைய வார்த்தையை கொண்டு இங்கு வந்திருக்கிற எல்லாருடைய கஷ்டங்களையும் அவர் தீர்ப்பார். இது நிச்சயம். இன்றிலிருந்தாவது நாம் ஒரு கண்டனத்தை எடுத்துக்கொள்வோம். மனிதனாக நாம் பிறந்து விட்டோம். நாம் மாடுகளை போல் சாகக்கூடாது. ஒரு நிமிடமாக நாம் இறைவனை சிந்திக்க வேண்டும். நீங்கள் பாருங்கள், உங்கள் குழந்தைகளும் இருக்கிறார்கள், வயதிகளும் இருக்கிறார்கள். பழக்கடையில் பார்த்திருப்பீர்கள், புதிதாக வந்த பழங்களை முன்னாடி அனுப்பி வைத்திருப்பார். கொஞ்சம் பழசு பின்னாடி இருக்கும், ரொம்ப பழசு இன்னும் உள்ள இருக்கும், காஞ்சி போனது உள்ள இருக்கும். இது போல ஒவ்வொரு கட்டத்திலும் நாம் இருக்கிறோம். இறைவனை தேடுங்கள். இனி சென்ற நாள் சென்றிட்டாலும் இனி வரும் நாள்களையாவது இறைவனை முறையாக நாம் தேடுவோம். இறைவன் இதுக்கு குருவனுடைய திருவருளும் இறைவனுடைய பாண்டுரங்கனுடைய நல்லாசியும் இருக்கும் என்று எல்லாருக்கும் தெரிவித்துக் கொண்டு எனது இந்த உரையை நிறைவு செய்திருக்கிறேன். என்னுடைய மெய்ஞான பெரிய சகோதரர்களே, இந்த கிராமத்தினுடைய பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். நான் ஐஏஎஸ்ல இருந்து ஓய்வு பெற்று ஒரு 5 வருடங்களாக இருக்குது. நான் ஞானத்தை பேச சொல்றேன். ஞானத்தை என்னுடைய சகோதரரை பேசி தரதுக்கு ஒரு 2 நிமிஷம் பண்ணோம். எதுக்காக நான் நல்ல உயர்ந்த பதவிகள்லாம் இருந்தேன். பழைய திருச்சி மாவட்டத்தினுடைய கலெக்டராக இருந்தாங்க 17 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போது இருக்கிற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், அவருக்கு செயலாளராக நான் 4 வருஷம் இருந்தேன். அப்புறம் மக்கள் நல்வாழ்வுத்துறையினுடைய அரசு செயலாளராக ஒரு 2-3 வருஷம் இருந்ததில்ல. முதலமைச்சர் கிட்ட நான் செயலாளராக இருப்போ அவருக்கு பல விஷயங்கள்ல நான் ஆலோசனை சொல்லியிருக்கேன். என்னுடைய ஆலோசனையை கேட்டு அவர் செயல்படுத்தியிருக்காரு. அதனால அதை விட உயர்ந்த பதவி தமிழ்நாட்டில் அல்லது எந்த ஒரு மாநிலத்திலும் கிடையாது. அப்படியெல்லாம் ஒரு பதவியில எல்லாம் இருந்து நான் எப்படி இந்த ஞானத்துக்கு வந்தேன் அப்படின்னா, அதாவது அந்த பதவிகளெல்லாம் இருந்தப்ப நான் சாதிச்சது என்ன, அதனுடைய பலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு நாளைக்கு ஒரு மனிதன் அதிகமாக வந்தால் 100 வருஷம் வாழலாம். அதுக்கு பிறகு என்னைக்குனாலும் இந்த இது போக வேண்டியது. நம்ம சம்பாதிச்ச பணம், சம்பாதிச்ச சொத்துக்கள். இப்போ முன்னாடி காலட்சேபம் பண்ணவர் ஒரு சின்ன கதை சொன்னாங்க. ஒரு 2 பேர், ஒரு பெரியவர் ஒரு சின்னவர், 2 பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. பெரியவர் சொன்னாரு, இந்தப்பா நான் போறேன், சீக்கிரம் போறேன், ஒரு துரு பிடிச்ச குண்டூசியை நான் கொடுத்துட்டு போறேன். அடுத்த இதுல நீ பின்னாடி வரும்போது நான் திரும்பி வருவேன், அப்ப நீ எனக்கு இந்த குண்டூசியை கொடுப்பாரு, எடுத்துட்டு வந்து அப்படின்னு சொன்னாரு.
அவன் சொன்னா எப்படி அந்த நாம போற இடத்துல வந்து குண்டூசி எப்படி எடுத்துட்டு வர முடியும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு சொன்னாரு. அப்போ அதுக்கே எடுத்துட்டு வர்றதுக்கே பயனில்லாத ஒரு வாழ்க்கை என்னப்பா அப்படின்னா, ஆனால் இறைவனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு ஒரு கதை சொன்னாரு. அதனால நம்ம இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எதுவுமே நிலையானதில்லை. ஆனா இறைவனை தரிசித்து இறைவனை அடைவது அப்படின்றது நிச்சயமா நிலையானது. அதெல்லாம் முடியும் அப்படின்றதுதான் சகோதரர் ஆதித்தர் நாராயணன் அவர்கள் சொன்னார். அவர் வந்து என்னுடைய குருமகன் கிட்ட 18 வருஷம் அவருக்கு சேவராக இருக்கிறாரு, உபதேசம் வாங்கியிருக்கிறாரு. முன்னாடி இப்போ இருக்கக்கூடிய என்னுடைய அன்பு சகோதரர் வெங்கடேசன் அவர்கள் ஒரு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட். அவருக்கு நிறைய ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துக்கு மேல நம்ம இவருக்கு பாவத்தில் இருக்கிறாரு. சகோதரர் சத்யா அவர்கள் அவருக்கு 7-8 வருஷமா அவர் இருக்கிறாரு. சகோதரர் சிவகுமார் அவர்கள் இருக்கிறாரு. இவங்கெல்லாம் இப்போ என்னோட கூட இவங்கெல்லாம் நானும் போகணும். இவங்க பாருங்க நேரத்தில் தான் நானும் முடிச்சுவாங்க. அப்படியெல்லாம் ஏதோ ஒரு அதனால பலன் இருக்கு. உண்மையிலேயே இறைவனை நீங்க தரிசிக்கலாம். இறைவன் எங்க இருந்தா அவர் சொன்னாரு, இதுக்குள்ளே தான் இறைவன், நமக்குள்ளே இருக்கிறான் இறைவன், வேற எங்கேயுமே போல. எப்போதுமே தூக்கத்திலையும் அல்லது நடமாடுறப்போவும் எப்பவுமே நம்மகிட்டயே இறைவன் இருக்கிறான், நம்மளை வழி நடத்திட்டு இருக்கான். அவனை நம்ம தெரிஞ்சுக்கணும். அவனை தெரிஞ்சுக்கிறது தான் நம்முடைய இந்த பிறவினுடைய பயன். இந்த பிறவி எடுத்ததனுடைய நோக்கமே அதுதான். அதை தெரிஞ்சுக்காம நாம போயிட்டு இருக்கோம்னா இந்த பிறகு தப்புனா எந்த பிரிவு நம்ம 7 பிறவிகள் இருக்குன்னு சொல்றாங்க நமக்கெல்லாம். அதனால இந்த பிறவி கூட்டம்னா அடுத்தது எந்த பிறவி நாம எப்படி வருவோமோ, எந்த நிலையில் அடைய முடியுமோ அடைய முடியாது. அதனால வாய்ப்புள்ள போதே காற்றுள்ள போதே தோட்டிக்கணும். உங்களுக்கு இந்த கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு சகோதரர்கள் கோவிந்தராஜ், கார்த்திகேயன், அருணாச்சலம், நாராயணசாமி இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஒரு முறைக்குள்ள பாரவாவையே இந்த ஊருக்கு கூட்டு வந்துருக்கிறாங்க. அதனால இப்படி ஒரு பெரிய வாய்ப்புகள் எல்லாம் எவ்வளவு பேர் முடியுமோ உங்களுடைய நீங்க வந்து அணுகிறதுக்கு இந்த மெய்ஞான கல்வி அடையிறதுக்கு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு நிச்சயமா உதவி செய்வாங்க. அதுக்காக தான் நான் வந்து சொன்னேன், நான் எப்படியெல்லாம் நிலையில இருந்தேன், நான் இருந்தாலும் அதுல எனக்கு ஒன்றும் பலன் ஏற்படல. எனக்கு மறுமைக்கு பலன் அளிக்கக்கூடியது என்ன, நான் இப்போ ஸ்டெப் கொடுக்குறேன். ஏன்னா பதவி வந்து இல்லை, நான் இப்போ ரிட்டையர் ஆகிட்டேன். நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி ரிட்டையர் ஆகிட்டேன். இப்போ யாரு கொஞ்சம் பேர் தெரியும், ஒரு 5 வருஷம் கழிச்சு போனீங்கன்னா நான் யாருமே தெரியாது. நான் பழக்கம் இந்த மாவட்டத்தில் பழைய தென்னார்காடு மாவட்டம், விழுப்புரம்லாம் மாவட்டம்லாம் அப்போ கிடையாது. 1970 நான் இந்த மாவட்டத்திலேயே நான் பயிற்சி கலெக்டராக இருக்கிறேன். அப்போ இந்த ஊரில் எனக்கு திருவண்ணூர்லாம் எனக்கு தெரியும். திருவண்ணூர் வீடியோ ஆஃபீஸில் நான் ஒரு 4 மாதம் ட்ரைனிங் எடுக்கிறேன். 4 வாரம் பக்கத்தில் இருக்கிற நல்லூர் பஞ்சாயத்து நான் வீடியோவாக ஒரு 4 மாதம் ட்ரைனிங்கில் வேலை செய்கிறேன். எவ்வளோ பேருக்கு தெரியும் நல்லூருக்கு நான் போனோம், நல்லூர் பஞ்சாயத்து போனோம்னா எவ்வளோ தெரியும். அதனால இதில் ஒன்றும் பயன் இல்லை, இதெல்லாம் நிலையானது இல்லை. நிலையானது நம்ம ஒன்று கடணும். அதுதான் இறைவனை தெரிஞ்சு அவன் தரிசித்து மறுமையை அடையிறது. ஸோ அதை புரிஞ்சுட்டு தான் நான் வந்து நான் வந்திருக்கிறேன். நான் வந்து அதனால பயன் ஏற்படுத்துறது அப்படிங்கிறது சொல்லுவதற்காக தான் இந்த 2 நிமிஷம் நான் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் பயன்பெறுங்க, சகோதரர்களை பயன்படுத்தி பயன்பெறுங்க கேட்குறேன். நான் அம்பத்தூர்ல இருக்கேன். எல்லாரும் போய் இப்போ எப்படி எல்லாரும் கோயில் சொல்றாங்க, ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் எல்லா கோயிலுக்கும் போயிருக்கேன். அப்போ போகும்போதெல்லாம் உங்களை மாதிரி தான் நான் வந்து இறைவனை தான் வழிபட்டுருக்கேன். ஆனால் இப்போ கோயிலுக்கு போனோம்னா இறைவனை வழிபடுறேன். ஆனால் வந்து இதை வந்து உங்களுக்கு தாண்டி வந்து ஒரு நிலையில, ஏன்னா இது ஒரு நல்ல குருவை அடைந்ததால எங்கே இறைவன் இருக்கிறான் என்பதை தெளிவாக காட்டி வேதங்கள் சாட்சியாக அவர் தெளிவாக உரைத்திருப்பதனால் எங்கும் வந்தாலும் கோயிலுக்கு போய்தான் இறைவனுக்கு முன்னோன்ற ஒரு நிலை இல்லாமல் எங்கே இருந்தாலும் அந்த இறைவனை வணங்க முடியும், அவரை தரிசிக்க முடியுங்கிற ஒரு உத்தரவாதத்தையும்
ஒரு தெளிவையும் ஏற்படுத்தி இருக்கிற ஒரு குருவை நான் அடைந்திருக்கிறேன். மாலையில ஒரு நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்டிருந்தது. நாங்கள்லாம் அதை உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருந்தோம். அப்போ ஒருத்தர் சொன்னாரு, வயசான காலத்துக்கு 50 வயசுக்கு மேலதான் இறைவனை போய் கும்பிடணும், இது அது வரைக்கும் நீ அனுபவிக்க வேண்டியதெல்லாம் அனுபவிக்கலாம் அப்படிங்கிறதுல பற்றிலாம் ஒரு சில கருத்து சொல்றாங்க. அதுக்கு ஒரு விளக்கம்லாம் அவர் கொடுத்துட்டு இருந்தார். இதுக்கு ஒரு ஞானி இருக்க ஒரு குருநாதர், இறைவனை தரிசித்த ஒரு குருநாதர் இருக்கீங்க. நம்ம இங்க இருக்கிற பக்தர்களை போன்ற ஒருத்தர், அதாவது இந்த சாலிகிராமம்னு சொல்லுவாங்க, ஒரு சின்ன சிலையை வச்சு எங்க போனாலும் எடுத்துட்டு போயிட்டு ஒரு குறிப்பிட்ட நேரத்துல அந்த எது தவறுனாலும் அதுக்கு ஒரு அபிஷேகமோ அதுக்கு தேவையானதெல்லாம் படைச்சு அதையெல்லாம் வணங்கிக்கிட்டு இருக்கிற ரொம்ப காலமா அதை நடைமுறைப்படுத்தி மனநிலையோடு அதற்கு அதுல ஒரு திருப்தி இருந்து அவங்க சுத்திக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த குரு கிட்ட அவர் போய் உட்கார்ந்து எல்லாரும் போல இப்ப நிறைய பேர் உட்கார்ந்து எல்லாம் ரெண்டு நாராயண பேசும்போது கேட்ட மாதிரி அவருக்கு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு விஷயம் சொல்றாரு, உள்ளது 100 ஆண்டில் இளமையில் ஈராறு போகும். ஒரு மனிதனுக்கு 100 ஆண்டுகள் ஆயுசு என்று சராசரியாக வைத்துக் கொண்டார். இப்போ 76 இருக்கிறாங்க, 26 போறாங்க, 120 எங்க தாத்தா சாகும் போது 105 வயசு அப்படி இருக்கிறாங்க. அதனால சராசரியா வேதங்கள் என்ன சொல்றது, ஒரு மனிதனுக்கு 100 வயது. அது சொல்றாரு, உள்ளது 100 ஆண்டில் இளமையில் ஈராறு போகும். ஈராறு என்றால் 12 வருடங்கள் அறியாமையில் விளையாட்டுத்தனமா அவர்களுக்கு ஞானத்தை பற்றி போதித்து சொல்லு அதை புரிந்து கொள்ளக்கூடிய நிலை இல்லாத ஒரு வயது, அந்த 12 வயது போகும். மெல்லவே முதுமை தண்டில் 3/10 மைந்தான். மெதுவா 36 வயசு, அதாவது 64 வயசுக்கு மேல 36 வருஷம் அவருடைய கல்லாமை, காது கேட்காது, கண்ணு தெரியாது, நடக்க முடியாது, இன்னொருத்தருடைய உதவி இல்லாமல் அவர்களால் இயங்க முடியாது, அப்படி போயிடும். கல்லாமா உறக்கம் தண்ணில் கணக்கு 26 போக, தூக்கத்திலேயே இந்த 100 வயசுல 26 வருஷத்தை இந்த மனிதன் போகிறது. வெல்லுவாய் 26 நீண்டதோர் உரைக்க கேள்வோம். மீறி இருக்கிறது இந்த 100 வயசுல 26 வருஷம். மீண்டதோர் 26க்கும் பங்குதாரர். இந்த 26 என்னென்னலாம் பங்கு போட்டுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, காய்ந்திடும் வறுமை, நோயும், கல்வியும், இன்பமும் இன்னொருக்கு ஈண்டினது. வறுமையில கொஞ்ச நாள் போகுது. வறுமை என்றால் பணம் இல்லாதது மட்டும்தான் வறுமை இல்லை. ஒருத்தருக்கு குழந்தை இல்லைனாலும் வறுமை தான். கோடீஸ்வரனா இருப்பான், ஆனா இன்னும் வேணும்னு சொல்லுவான் பாருங்க, அவனும் வறுமை உள்ளதான். இப்படி எதையெல்லாம் தேவை என்று ஆசைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறானோ அவர்கள் எல்லாரும் வறுமை உள்ளவர்கள் தான். வறுமை, நோய், கல்வி. நோயிலேயே ஒரு நாள் பட்டதான். கல்விக்காக இப்ப பாக்குறோம், பசங்கெல்லாம் எப்படி படிக்கிறாங்கன்னு நமக்கு தெரியும். கம்ப்யூட்டர்ல உட்கார்ந்து எந்த நேரமும் பார்த்தா படிக்கலாம். இன்பமும் ஏதோ கல்யாணம் பண்ணி அந்த சந்தோஷம், இந்த சந்தோஷம், பாட்டுல சந்தோஷம், சினிமால சந்தோஷம், இப்படி இன்பமும் போய் மீண்டுணர்ந்து எவர் ஈவார்னா, இந்த வயசு 26 வயசு இப்படிலாம் செலவு பண்ணிட்ட, வேற யாராவது ஐயா என்கிட்ட ஒரு 10 வயசு இருக்கு இந்த அழைச்சுக்க அப்படின்னு யாராவது மீண்டு உணர்ந்து எவர் ஈவார்னா, மோட்சமும் பேச்சே வீணாம் அப்படின்னு சொல்லி அந்த குரு சொல்லி முடிச்சிட்டார். அதனால நீ இந்த மாதிரி வாழ்ந்துட்ட, மோட்சங்கிற பேச்சே வீண்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு எழுந்து போயிட்டே இருக்கிறார். இவ்வளவு நேரம் இத்தனை வருஷமா அந்த சாலிகிராமத்தை வச்சு உட்கார்ந்துகிட்டு இருக்க, அதுதான் இறைவன் கும்பிட்டுக்கிட்டு இருக்கிற அந்த மனிதர் ஆடி போயிட்டார். என்னடா அது, இப்படிப்பட்ட ஒரு நிலையில நம்ம இருக்கிறோம், எப்படித்தான் நம்ம மோட்சத்தை அடையிறது, அதுக்காக தான் நம்ம சுத்திட்டு இருந்தோம். இப்படியே காலத்தை ஓட்டிட்ட, வேற எப்படித்தான் வழியை தூக்கிட்டு ஓடுறாரு. ஒருவே நீதான் எனக்கு வழிகாட்டணும், என்ன பண்ணணும்னு சொல்லி நான் காலை பிடிச்சி கேட்கிறாரு. அப்போ பெரிய மனசோட இலக்கணத்தோட சொல்ற, வீணது வாங்கிடாமல், இது வீணாக இருக்கணும், இந்த பிறவி உனக்கு வீணாக இல்லாம வீணாக போகாம இருக்காமல் இருக்கணும்னா, மேலவரிடத்தில் சார்ந்தால். மேலவர்னா யார சொல்றாரு, இந்த உலகத்துல பணக்காரன் மேலானடா, இல்ல உயரமா இருக்கிறவர் மேலானடா, ஜாதியில உயர்ந்த ஜாதியில இருப்பவர் மேலானவரா? இல்லை. இறைவனோட இருக்கக்கூடிய அவரை தரிசித்தவரை விட மேலானவர் வேறு யாராவது இருக்க முடியுமா?
மேலவரிடத்தில் சார்ந்தால் ஊன் சுவை இருதயத்தில் உறைந்த நன்னிலம் காட்டி. ஊன் சுவை இருதயம் வெளியில சொல்லல, கோயில்ல போ கும்பாபிஷேகம் பண்ணு அப்படி சொல்ல. அவர் என்ன சொல்றாரு, இதெல்லாம் வந்து நீ படிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கோ. நாராயணன் சொன்னார் இல்லையா, படத்துல வந்து ஒரு தேங்காவை காமிச்சா அதுவும் தேங்காய், அடுத்தது மேல என்ன தேங்காய், உடைச்ச பிறகு தேங்காய், சாப்பிட்ட பிறகு தேங்காய், அப்படி ஒரு நிலையை சொல்றாரு. ஊன் சுவை உனக்குள்ள இருக்கிறான். ஊன் சுவை இருதயத்தில் உறைந்த நன்னிலம் காட்டி, உன்னுடைய இருதயத்துக்குள்ள ஒரு இடத்தை காமிச்சு அங்கதான் இறைவன் இருக்கிறான் காமிச்சு கொடுக்குறாரு. அந்த அப்படிப்பட்ட மேலவரை நம்ம அடையணும்னா ஊன் சுவை இருதயத்தில் உறைந்த நன்னிலம் காட்டி போன நாள் வீண்டங்கேறும். எதெல்லாம் நம்ம வீணா போக்கிட்டோமோ அந்த நாள்லாம் மீண்டும் வருமா, பயப்படாத, வயசாயிருக்க முடியும். எப்படிப்பட்ட மேலவரை நம்ம அடையணும். ஊன்சுவை இருதயத்தில் உறைந்த நன்னிலம் காட்டி போன நாள் மீண்டும் ஏறும் பேரிக்க வடிவம் கண்டு ஊனங்கள் அனைத்தும் தேய்ந்து உண்புகள் வானம் பாயும். உன்னுடைய பாவங்கள் எல்லாம் தேய்ந்து உன்னுடைய புகழ் இறைவன் வரைக்கும் போகுமா, அவனையே அடையுமா, அவனுடைய மகிழ்ச்சி ஏற்படுத்துமா. அப்படிப்பட்ட ஒரு நிலையை ஒரு மேலவரிடத்தில் சார்ந்தால் தான் நாம் அடைய முடியும். அப்படிப்பட்ட ஒரு மேலவரை நாங்கள் அடைந்திருக்கிறோம். இப்போது நான் பேசிக் கொண்டிருப்பது கூட அவருடைய கருணை. அவர் சொல்லுவாங்க, நீ போய் பேசு, நான் பேசுவேன் அப்படின்னு சொல்றாரு. உண்மையிலே நான் பேசுறதுக்கு தயாராக இல்லை. அது கேட்கிற ஒரு நிலையில திடீர்னு நான் தான் எதையும் பேசுறேன். அதனால அப்படிப்பட்ட குருவை அடைந்த ஒரு திருப்தியோட மனநிலையோட நீங்களும் அப்படிப்பட்ட குருவை அடையணும், இறைவனை அடையணும். இந்த பிறகு பெரும் பயனை நீங்களும் அடையணும். பேசலாம். மாடுகளாக பிறத்தல் அதிலும் பூம்பொருள் செவிடுகள் நீங்கி பிறத்தல். பூம்பொருள் செவிடுகள் நீங்கி பிறந்ததாய் ஞானம் கல்வி மயக்கிறது. ஞானமும் கல்வியும் மயக்கதாய் தானம் நவமும் செய்கிறது. தானம் நவமும் செய்யாமல் மாணவர்களாக மனிதர்கள். ஏன்னா